HPV வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அதாவது கர்ப்பவாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் போடுறாங்க. தமிழக அரசால் இந்தியாவிலே தமிழகத்தில் தான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்களாமா இந்த ஊசி போடுறதுனால பக்கவிளைவு ஏற்படுமான்னு கேட்டாக்கா அதுக்கான உத்தரவாதம் தரமாட்டாங்களாமா. அப்புறம் 100% இந்த புற்றுநோய் வராமல் இருக்குமான்னு கேட்டால் அதுக்கும் உத்தரவாதம் தரமாட்டாங்களாமா. ஆனால் 90% உடலுறவு கொள்றவங்களுக்கு இந்த புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 90% போட்டால் மக்களுக்கு பயம் வருமா? அப்போ அந்த பயம்தான் முதல் காரணம் நம்ம அந்த ஊசி போடுறதுக்கு. சரியா? இப்போ ஜப்பான், டென்மார்க்கு, அயர்லாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இதுக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அமெரிக்காலாம் வழக்கு பதிவு பண்ணி அதுக்கான இழப்பீடு வாங்கியிருக்காங்க. அப்போ இது உண்மையாக தடுப்பூசி அப்படின்னா எதுக்கு அவங்க இழப்பீடு கொடுக்கணும்? இப்போ ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அது நடக்கும்போது சோர்வு, நடக்க முடியாமல் இருக்கிறது, அப்போ நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஊசியை நம்ம போடணுமா வேணாமாங்கிறத நம்ம தான் ஆலோசிச்சுக்கணும். சரிங்களா? எல்லோரும் தமிழ் சிந்தனை பேரை பாருங்கள். ஆன்மீகம், அரசியல், அறிவியல் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.